உள்ளேயே ஒருத்தருக்கு வியர்வருக்கு போயிட்டு தான் இருக்கு. முத்துக்குமரா உனக்கு தானா? என் எண்ணம் இவன் ஜெயிக்கணும் தான். அதை கூட இருந்து தான் பண்ணணும்னு எனக்கு ஐயா இந்த வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் நான் ஜெயிக்கணும். நீங்க ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்போ அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. நார்மலா கேட் வழியா போகாம ஸ்டோர் ரூம் வழியா வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. உள்ள போனவங்க நான் யார் மேலேயுமே வன்மத்தை கொட்டுற மாதிரி கிடையாது, நான் இந்த வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு முதல்ல ஹக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவுக்கு ஹக் கொடுக்குறாங்க. இது கூட பரவாயில்லங்க. இதுக்கப்புறமா அவங்க ஒன்று பண்ணாங்க பாருங்களேன். ஸோ இந்த வீட்டுக்குள்ளேயே அப்படி பார்த்தா வந்துட்டு நிறைய பேருக்கு பிஆர் இருக்கு. அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரா உனக்கு தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், நம்மளுடைய ரவீந்தர் தான். ஸோ ரவீந்தர் உடனே போயிட்டு மறுபடியும் பழைய போல் வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு நீ ஜெயிக்கணும் தான் என்ன இருக்குது, ஆனால் அதை நான் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளேருந்து தான் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு ரவீந்தர். உடனே முத்து செமையாக கோவப்பட்டார். ஆனால் தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் நான் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறத வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துவே கோவப்பட்டு அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு, உண்மையா போய் எனக்கு தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை விட முத்துக்கு அதிகமான பிஆர் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா முத்து ஏற்கனவே வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, சௌந்தர்யா வச்சிடல. பட் ஆனால் முத்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, உங்களுக்கே தெரியும், நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு போட்டிருக்காரு. ஸோ இவருக்கு தான் ஏகப்பட்ட யூடியூப் சேனல் வந்துட்டு பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனா நிறைய பேர் வந்துட்டு சௌந்தர்யா வின் பண்ணணும்னு நினைக்கிறத விட முத்து வின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிஆர் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க எனக்கு கொஞ்சம் பிஆர் ஒர்க் தேவைப்படுச்சு பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் முத்துக்கு இருக்க அளவுக்கு அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் எனக்கு இல்லைன்னு தான் தோணுது. ஸோ உள்ள வந்த ரவீந்தருமே அதான் சொல்றாரு, ஆமாங்க நான் முத்து ஜெயிக்கணும் தான் நினைக்கிறேன்ட்டு. ஸோ இதே மாதிரி முத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற பல பேர் வந்துட்டு அவருக்கு பிஆர் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுதுங்க. இதைத்தான் அன்ஷிதா உள்ள போனவனே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, முத்து ஜெயிக்கணும்ட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு பிஆர் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க. இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.